ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை. என்ன சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். இது சின்ன பட்டன் தான், அதை லேசாக ப்ரெஷ் பண்ணால் போதும். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், அத்தியாயம் 10. தாராளமாக 2 பேருக்கும் திருமணம் பண்ணலாம் என்று ஜோதிடர் சொல்லவும் தான் மருதவேல் பரசுவனுக்கு நிம்மதி வந்தது. ஆனால் பவளம் அவர் சுய உணர்விலேயே இல்லை. இது எப்படி சாத்தியம்? பரசு குடும்பத்தில் என் மகனுக்கு பெண்ணெடுப்பதா? பரசு எனக்கு சம்மந்தியா? அவரால் இதை நினைத்து கூட பார்க்க முடியலை. இது எப்படி சரியா வரும் என்று தனக்குள்ளேயே அவர் புலம்பிக் கொண்டு இருந்தார். பரசுவும் மருதவேலுவும் ஜோதிடருக்கு வழக்கம்போல் ஒரு பெரிய தொகையை வைத்துவிட்டு கிளம்ப, பவளம் பிடித்து வைத்த சிலையாய் அமர்ந்து இருந்தார். அவரை புரிந்து கொண்ட பரசு, பவளம் பவளம் என்று தட்ட, என்று அப்போதுதான் சுதாரித்து சுற்றுமுற்றும் பார்த்தவர். அவர்கள் கிளம்பி நிற்பதை பார்த்துவிட்டு தானும் எழுந்தவர் எப்பவும் வைப்பது போல் அந்த ஜோதிடருக்கு பணத்தை வைத்துவிட்டு வழக்கம்போல் விடைபெற்று வெளியே வந்தார். மருதவேல் காரில் ஏறுங்க 2 பேரும். இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம ஊர் கோவிலுக்கு போகக்கூடாது. போய் கும்பிட்டு பிறகு இதை பற்றி பேசலாம். கோவிலில் பேச முடியாது, தெரிந்தவர்கள் இருப்பார்கள். நாம் மனசு விட்டு பேச முடியாது. அதனால் சாமி மட்டும் கும்பிட்டு விட்டு போகலாம் என்றார். பவளம் வாயே திறக்கவில்லை. அவர்தான் பேசும் நிலையிலேயே இல்லையே. 10 நிமிடம் பயணத்தில் மௌனமாக கழிய அவர்களின் ஊர் வந்தது. மாலை நேரம் என்பதால் ஓரளவு கூட்டம் இருந்தது. இவர்களை பார்த்தவர்கள் ஓடி வந்து பேசினார்கள். பவளம் இயல்பாக நண்பனிடம் சொல்லிவிட்டு சாமி கும்பிடச் சென்றார். இப்போது அவர் மனதில் 1000 எண்ணங்கள். இந்த விஷயத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அன்று பரதநிதிக்கு திருமணம் செய்யணும், பெண் பார்க்க ஆரம்பிக்கணும் என்று இயல்பாக நண்பனிடம் சொன்னார்தான். அதே மாதிரி வரதாவின் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வா என்ற போது கூட யாரோ இவர்களுக்கு வேண்டிய பெண் வீடு போல அதுதான் தானே முன்னின்று செய்ய நினைக்கிறார்கள் என்றுதான் செய்ய நினைத்தாரே தவிர பரசுவன் தன் பெண்ணையே தன் மகனுக்கு கொடுப்பான் என்று நினைக்கவில்லை. பரதநிதியை தனிப்பட்ட விதத்தில் பார்த்தால் அவன் தகுதியான மாப்பிள்ளை. ஆனால் அவன் குடும்பம், வசதி, வாய்ப்பு என்று பார்த்தால் அதுவும் பரசுவனின் மாப்பிள்ளை என்ற அந்தஸ்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது சரியா வருமா? என்னதான் நண்பன் என்றாலும் அவர்களிடம் பணம் என்ற பெரிய ஆயுதம் இருக்கு. அது எப்படி இவர்களை ஒட்டவிடும்? இன்னும் சில வருடங்களில் வரதா தொழிலில் நன்றாக சாதிப்பான். இவர்களும் பெரிய பணக்காரர்களாக ஆகலாம். ஆனாலும் இவர்கள் பரம்பரை பணக்காரர்கள். இவர்களுக்கு முன் சம்பந்திகளாக நாம் எப்படி நிற்க முடியும்? நண்பன் என்று இருப்பதால் இயல்பாக சற்று பேசிவிட்டு விடைபெற்று விடுகிறோம். பெண்ணெடுத்தால் அப்படி போய்விட முடியாது. இப்படி குழம்பிக் கொண்டவர் தனியாக போய் சாமி கும்பிட்டார். கடவுளே, சின்ன வயதிலிருந்து உன் சன்னதிக்கு வருகிறேன். இப்போ எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாமல் குழம்பி போய் தவிக்கிறேன். எனக்கு முடிவு எடுக்க நல்ல வழிகாட்டுங்க கடவுளே என்று வேண்டிக் கொண்டார். கண்மூடி அவர் கடவுளிடம் வேண்டின அந்த நேரம் அவர் காதில் விழுந்தது இந்த வார்த்தைகள் தான். கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. கடவுளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. யாரோ யாருக்கோ சொன்னது காதில் விழவும் அதையே கடவுள் தனக்கு சொன்ன பதிலாக எடுத்துக்கொண்டு மனம் தெளிந்தவர் பவளம். அந்த கோவிலின் தர்மகர்த்தா மருதவேலின் அண்ணன் தான். ஆனால் வசதியில் அவர் குறைவு என்றாலும் இன்று வரை அவர்தான் இருக்கிறார். ஆனாலும் கோவிலுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் மருதவேல் தான் செய்கிறார். கடவுளுக்கு கணக்கு பார்க்க மாட்டார். அதே சமயம் எது செய்தாலும் தன் அண்ணனிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்வார். கோவில் ஆட்களும் இவரிடம்தான் எதையும் கேட்பார்கள். இன்று எதிர்பாராமல் அவரை கண்டதும் ஓடி வந்து வரவேற்று பேசினார்கள். இருவரும் கோவில் பற்றி விசாரித்தார்கள். பிறகு அவசர வேலையாக வந்திருக்கோம். பிறகு ஒரு நாள் சாவகாசமாக பார்க்கலாம். வேறு ஏதாவது தேவை என்றால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, செய்வோம். அண்ணன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க என்றார். இதுதான் மருதவேல். தான் தானே பணம் செலவு பண்ணுறோம், எனக்கு தான் முதல் மரியாதை என்றோ, என்னைத்தான் நீங்கள் கேட்கணும் என்றோ நினைக்க மாட்டார். இன்று வரை அண்ணன் குடும்பத்திற்கான மரியாதையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சென்ற ஆண்டு கோவில் திருவிழாவில் நடந்த ஒரு விஷயம்தான் பவளத்தின் மகன் வரதநிதியை மருமகனாக தேர்ந்தெடுக்க ஒரு காரணம்.
மூத்தவர் என்பதால் மருதவேலின் அண்ணன் ஞானவேல்தான் இன்று வரை இந்த கோவிலின் தர்மகர்த்தாவாக இருக்கிறார். அதற்கு அடுத்த பொறுப்பு மருதவேலிடம்தான் இருக்கு. போன வருடம் திருவிழாவின் போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஞானவேலின் பேரன் ஒருத்தன் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டான். அதாவது எதுக்கெடுத்தாலும் என்ன சின்ன தாத்தாவை கேட்டுத்தான் செய்கிறீங்க, நியாயமா நீங்கள் என் அப்பாவை அல்லது எங்களைத்தான் கேட்கணும் என்றான். ஊர் பெரியவர் ஒருத்தர், அது எப்படி தம்பி, தலைவர் உங்கள் தாத்தா, அடுத்த பொறுப்பில் இருப்பது உங்கள் சின்ன தாத்தா. என்னதான் உங்கள் தாத்தா தலைவர் என்றாலும் இன்று வரை இந்த கோவிலின் அனைத்து பராமரிப்பு அதற்கான செலவு அனைத்தையும், திருப்பணி அதற்கான அனைத்து செலவையும் மருதவேல் ஐயா தானே பார்க்கிறார். கோவிலுக்கு என்று உங்கள் குடும்பம் எதுவும் செய்தது இல்லை. அப்படி இருக்க அவரைத்தானே நாங்கள் கேட்கணும் என்று சொல்லியிருக்கார். அதை கேட்ட ஞானவேலின் மகன், இவன் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசுகிறான், இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, சித்தப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யுங்க என்றார். அவர் மகனோ, அப்படி விட்டுட முடியாதுப்பா, அதை அப்படி விட்டுவிட மனமில்லாமல் அதே சமயம் தன் உரிமையை நிலைநாட்ட எத்தனை நாளைக்கு அவரை கேட்டு செய்வீங்க என்று பார்க்கத்தானே போகிறேன். சின்ன தாத்தா, பரசு சித்தப்பா இருவரின் காலத்திற்கு பிறகு நாங்கள் தானே ஆண் வாரிசுகள், பரசு சித்தப்பாவிற்கு ஆண் வாரிசு கிடையாது என்று சொல்லி, அதனால் என்னப்பா, அவர் மருமகன் தங்கச்சி மகன் இருக்காரே, அவர்தானே அவங்களுடைய அடுத்த வாரிசு என்று பெரியவர் சொல்ல, அது எப்படி, நல்லா சொன்னீங்களே, அவன் எப்படி எங்கள் குடும்பத்து வாரிசாக முடியும்? அவன் எந்த இனமோ குலமோ, நம்ம இனத்தை தவிர வேறு யாரையும் இங்கே பொறுப்பில் வைக்க முடியாது. ஊரில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம ஊரை சேர்ந்த நம்ம கோவிலுக்கு உரியவங்க மட்டும்தான் பொறுப்பில் இருக்க முடியும். பரசு சித்தப்பா மூத்த மருமகன் வேற இனம், நாங்கள் யாரும் இதற்கு ஒத்துக்க மாட்டோம். சின்ன மகளுக்கும் வேற, அவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற பணக்காரனா வேற ஊர் மாப்பிள்ளையை தான் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம இனத்தில் அவங்க அந்தஸ்துக்கு இணையாக எந்த குடும்பமும் இல்லை. அதனால் அவருக்கு நம்ம கோவில் விஷயத்தில் அவங்க 2 பேருக்கு பிறகு எந்த உரிமையும் பொறுப்பும் கிடையாது. ஏன்னா ஆண் வாரிசு இல்லாத குடும்பம், நாங்கள் தான் இந்த குடும்பத்தின் வாரிசுகள். அதனால் எங்கள் பேச்சைத்தான் நீங்கள் முதலில் கேட்கணும். பணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கிங்க, மற்றபடி முதல் உரிமை மட்டுமில்லை, எல்லா உரிமையும் எங்களுக்குத்தான் என்றான். ஊர் பெரியவர்களும் அவன் பேசிய முறை தவறு என்றாலும் சொன்ன விஷயம் உண்மை என்பதால் வாயை மூடிக்கொண்டார்கள். அன்றே ஊர் பெரியவர்கள் மூலம் விஷயம் மருதவேல் மற்றும் பரசுவனுக்கு வந்துவிட்டது. என்ன பண்ணுறது, அவன் இப்படி மற்றவர்கள் முன் எடுத்தெறிந்து பேசியது தவறுதான் என்றாலும் அவன் சொன்ன விஷயங்கள் சரியானதுதான். பிரமோத்தை அந்த குடும்பத்தின் வாரிசாக ஊரார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அனைவருக்குமே தெரியும். இதனால் சின்ன பேத்தியை தன் ஊரில் உள்ள யாருக்கும் செய்யவும் அவருக்கு இஷ்டம் இல்லை. கோவில் பொறுப்பு என்பது முக்கியமானதுதான், உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுதான். ஆனால் அதற்காக தன் பேத்தியின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கவில்லை. ஆனாலும் அந்த பெரியவர் மனதில் அண்ணன் பேரன் சொன்ன சொற்கள் ஊவா முள்ளாய் குத்தி கொண்டுதான் இருந்தது. அந்ததி பாட்டிக்கும் இது பெரிய மனவேதனையை கொடுத்தது. மாமியார் இருந்தவரை எத்தனைதான் பெரும் கோடீஸ்வர குடும்பத்தின் ஒற்றை பெண்ணாக அருந்ததி இருந்தபோதும் மாமியார் தன் மூத்த மருமகளைத்தான் உயர்வாக போற்றுவார். அதுவும் அருந்ததிக்கு பெண் குழந்தை பிறந்ததும் முதல் வாரிசு என்று சந்தோஷம் இருந்தாலும் என்னைக்குமே உன் மகன் பேரன்கள்தான், என்றைக்குமே உன் மகன் பேரன்கள்தான் நம்ம குடும்பத்து மூத்த வாரிசுகள், கோவில் குலத்திற்கு உரிமை உள்ளவர்கள் என்று மூத்த மருமகள் கிட்ட இவர் முன்னாடியே சொல்லுவார். அவர் சொன்னபடியே தன் மகனுக்கு ஆண் வாரிசு இல்லையே என்று அருந்ததி கவலைப்பட்டார். இப்போது மூத்தவரின் பேரன் தங்கள் குடும்பத்துக்கு வாரிசு இல்லை, தள்ளி நில்லுங்க என்று சொன்னதை கேட்டு மனம் விரும்பி போனார். அதற்காக பேத்தியின் வாழ்க்கையை பணயம் வைக்க 2 பெரியவர்களுமே விரும்பவில்லை. போகுது, நம்ம காலம் வரை கோவிலுக்கு செய்வோம், அதன் பிறகு அவங்களே இருந்துட்டு போகட்டும் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொண்டார்கள். பரசுவனின் மனதில் இது ஒரு வேதனையை கொடுத்தது. பெண்ணோ ஆணோ பிள்ளைகள் ஒன்றுதான் என்று நினைப்பவர் அவர். ஆனாலும் கூட இந்த விஷயம் முள் குத்திய புண்ணாய் தைத்து கொண்டுதான் இருந்தது.
என்று பரதநிதியை நேரில் கண்டாரோ அந்த நிமிடம் அவர் மனதில் தோன்றிய எண்ணம் இதுதான். இவன் மட்டும் எனக்கு மாப்பிள்ளையா வர தகுதியானவனா இருந்தால் இதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்றுதான் நினைத்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அந்த மாதிரி பரதநிதியின் நடை, உடை, பாவனை அவனை சிறப்பாக காட்டியது. அதிலும் அவன் 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 இவன் அவன் தாத்தாவை போல உயரமும் உருவமுமாக இருக்க அவனை அவர்களுக்கு ரொம்ப பிடித்தது. ஏனென்றால் பவளக்குன்றனின் அப்பா குணக்குன்றன் பெயரைப் போலவே குணத்தில் குன்றாக இருந்தவர். ஓரளவு வசதியான குடும்பம்தான். இல்லை என்று வந்தவருக்கு இல்லையென்று சொல்லாமல் தன்னிடம் இருப்பதை அள்ளி கொடுக்க முடியாது என்றாலும் கிள்ளி கொடுப்பார். மிகவும் நேர்மை, நாணயமான குணம் கொண்டவர். யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்வார். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்க மாட்டார். இதனால் அவரை கண்டாலே எல்லா மக்களும் கையெடுத்து கும்பிட்டு விட்டுத்தான் போவார்கள். மருதவேல் குடும்பம் பரம்பரை பணக்காரர்கள், தர்மகர்த்தா குடும்பம் என்ற கௌரவம் உள்ளது. ஆனால் குணக்குன்றன் குணத்தால் உயர்ந்தவர்.